திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அண்ணா திமுகவை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. அத்தனை தொண்டனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார். எத்தனையோ பேரை கொம்பு சிவி கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவோ சோதனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை சோதனையும் இங்கே இருக்கின்ற மக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர் மூலமாக தூள் தூளாக்கப்படும். திரு கனிமொழி அவர்களே, அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கின்றது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து பார்த்து விட்டு செல்லலாம். இதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்த பொழுது உங்களுடைய கட்சி அலுவலகத்தை இங்கே திமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த கட்சியினுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884597186. இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிறப்பான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு, தரமான சிகிச்சை கொடுக்கின்ற அளவிற்கு அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நாங்க கொண்டாந்தோம். துரதிருஷ்டவசமா நம்முடைய ஆட்சி தொடரல. பிறகு திமுக ஆட்சிக்கு பிறகு நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பேர் வச்சுட்டு போயிட்டார். நாம கொண்டாந்த திட்டத்துக்கு அவர் துவக்கி வச்சு பேர் வாங்கிட்டு போயிட்டார். இது நியாயமா? கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் பயன்படுகின்ற விதமாக ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்து இந்த மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, நல்ல சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், இப்படி ஏராளமான திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் உணவுப் பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்றீங்க. அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள், ஏராளமான மக்கள். இன்றைக்கு தோட்ட தொழிலாளர்கள், இங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம். இப்படிப்பட்ட மக்களுக்கு விலைவாசி உயர்வு ஒரு கடும் சோதனை. ஆனால் விடியா திமுக அரசு இந்த ஏழை மக்களை பற்றி கவலைப்படல, விலைவாசி உயர்வை பற்றி கவலைப்படல. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாலும் சரி, பருப்பு விலை உயர்ந்தாலும் சரி, எண்ணெய் விலை உயர்ந்தாலும் அதையெல்லாம் கவலைப்படாத ஒரே முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின். சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர். இன்றைக்கு நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர். ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டத்தை கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்துக்க வேண்டும். ஆனால் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, விலைவாசி உயர்கின்ற பொழுது, இந்த விலைவாசி கட்டுப்படுத்துவதற்காக இந்த விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ, அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைந்த விலைக்கு கிடைக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த பொருளை கொள்முதல் செய்து தமிழ்நாட்டு கொண்டு வந்தது விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். முழுக்க முழுக்க மக்களுடைய சிந்தனை தான் அண்ணா திமுக பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. எப்பொழுதெல்லாம் விலைவாசி உயர்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி ஏழை மக்களுக்கு எவ்வித சிரமமின்றி வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு அப்படியா இருக்குதுங்களா? உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. வேலை வாய்ப்பு குறைந்து போச்சு, செலவு அதிகரித்திருந்தது, வருமானம் குறைஞ்சு போச்சு. இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபெற்றுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஆன்லைன் பாஸ் முறை, இன்றைக்கு கொரோனா காலம், அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு வைரஸ் பரவலை தடுப்பதற்காக நாம் ஒரு கட்டுப்பாடு விதிச்சோம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கொரோனாலாம் படிப்படியாக குறைஞ்சாச்சு. ஆனா நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாதாடாத காரணத்தினால சரியான வழக்கறிஞரை வைத்து இதற்கு முன்னுரிமை கொடுத்து இதை நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாதத்தை எடுத்து வைத்திருந்தால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆனால் குறிப்பிட்ட அளவு வாகனம் தான் இன்றைக்கு ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் இந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய பிரச்சனையை அறிந்து
இந்த மக்கள் படுகின்ற துன்பத்தை அறிந்து இங்க இருக்கின்ற விவசாயிகள் அதே போல வியாபாரிகள் கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் இன்றைக்கு அந்த சீசன்ல அவர்கள் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சீசன் இருக்கின்ற வருமானம் தான் அந்த ஒரு வருஷம் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் விடியா திமுக அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே அந்த சீசன் டைம்ல ஒரு குறிப்பிட்ட வாகனம் தான் மலையிலே செல்ல வேண்டும், அது இ பாஸ் தேவை என்று ஒரு உத்தரவை போட்ட காரணத்தினாலே இன்றைக்கு 6000 வாகனத்துக்கு மேல் சீசன் டைம்ல இங்கே மலை பகுதிக்கு வர முடியாது. 6000 வாகனம் தான் வரணும். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த பிறகு நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி வியாபாரிகளுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது மீட்டெடுக்க அண்ணா திமுக அரசு உங்களுக்கு துணையில் இருக்கும். ஏன்னா டூரிஸ்ட் என்பது ஒரு மிக மிக முக்கியம், சுற்றுலா என்பது மிக மிக முக்கியம். எல்லா நாடுகளிலும் சுற்றுலாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். அப்படி சுற்றுலாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது. ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு சரியான முறையிலே நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞரை வைத்து வாதாடி இருந்தா இதற்கு தீர்வு கண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற இன்றைக்கு குன்னூர் ஆகட்டும், கூடலூர் ஆகட்டும், உதவி ஆகட்டும், எல்லா பகுதியில் இருக்கின்ற வியாபார பெருமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாதிப்பிலிருந்து அண்ணா திமுக அரசு உங்களுக்கு மீட்டெடுப்பதற்கு அனைத்து வகையிலும் துணை நிற்கும். அதே போல ஈழுவாத்தியா இன்னைக்கு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு கேரளா தமிழ்நாடு எல்லையில் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு ஈழுவா தீயா ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று. அண்ணா திமுக ஆட்சியில் இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று சான்றிதழ் கொடுக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில். விடியா திமுக ஆட்சி பிறகு 4 ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் இந்த சான்றிதழ் பெறுவதற்கு கடுமையாக போராடி வருகிறார்கள். இன்றைக்கு ஓபிசி மத்திய அரசுக்கு இந்த அரசு பரிந்துரை செய்யல, இதனால அந்த சர்டிபிகேட் அவர்களுக்கு கிடைக்கல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த ஈழுவா தீயா ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை அண்ணா திமுக அரசு செய்து கொடுக்கும். சான்றிதழ் பெறுவதற்கு உண்டான முயற்சிகளை அண்ணா திமுக எடுத்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி உங்களுக்கு சான்று பெற்று தந்தோமோ அதே நிலை உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் இன்றைக்கு கீழிருந்து மலை பகுதி வரைக்கும் வந்துடுது. எல்லா பகுதியும் போதைப் பொருள் விக்குதுல்ல, விக்குதா இல்லைங்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. அது கிராமத்தில் தான் சரி, நகரத்தில் தான் சரி, மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி, எல்லா பகுதியிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கின்றன. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று இந்த தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யறீங்களே பெரும்பாலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கின்றவருடைய உதவியோடு தான் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக இன்றைக்கு பரவலான செய்தி என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வீடு கட்டுறதா மிக மிக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் குன்னூர் சட்டமன்ற தொகுதி, உதகை சட்டமன்ற தொகுதி, அதே போல கூடலூர் சட்டமன்ற 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி வேண்டும் என்று விண்ணப்பிக்கப்பட்டு இதுவரை கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறார். அவை இந்த மக்களுக்கு அந்த அனுமதி கிடைக்காத காரணத்தினால அவர்கள் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மனுக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி வெறும் 37,000 ரூபாய் 1000 சதுரடி கொடுத்துட்டு இருந்தோம். இது நகராட்சி பகுதியாக இருந்தால், அதே நகராட்சி பகுதியாக இருந்தால் 74,000 ரூபாய் அந்த வீடு கட்டுவதற்கு 1000 சதுரடி வீடு கட்டுவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னால் 74,000 ரூபாய் நீங்க இந்த அனுமதி கட்டணம் கட்ட வேணும். பேரூராட்சியா இருந்தா அதிமுக ஆட்சியில்
24,000 ரூபாய், திமுக ஆட்சியில் 70,000 ரூபாய், 46,000 ரூபாய் கூடுதலா கட்டணும். பேரூராட்சியில் நகராட்சியில் கூடுதலா 37,000 ரூபாய் கட்டணும். ஆக இந்த பணத்தை கட்டினாலும் உடனடியாக அனுமதி கிடைப்பது கிடையாது. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்த உடனே இந்த கட்டணத்தை எல்லாம் மக்களோடு ஆலோசித்து உங்களுக்கு சிரமம் இல்லாம கட்டண நிர்ணயம் செய்யப்படும். அதோட இந்த சொத்து வரி கேட்க வேண்டியதே இல்லை. இன்றைக்கு நகராட்சி பகுதியில் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, கடை வரி 150% உயர்த்திட்டாங்க, குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு விட்டது, போராதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1000 ரூபாய் கடைக்கு வரி போட்டிருந்தா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் வரி கட்ட வேணும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடைக்கு 1000 ரூபாய் வரி போட்டிருந்தா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கடைக்கு வரி கட்ட வேண்டும். ஆக இன்றைக்கு கொள்ளையடிக்கின்ற அரசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவெடுத்து விட்டது. அது மட்டுமல்ல, இந்த குன்னூர் நகராட்சி பகுதியில் இந்த கடை வைத்திருக்கின்றவர்கள் கடும் சோதனைக்கு உள்ளாயிருப்பதாக எனக்கு மனு கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களாம், கடையை காலி பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு விட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு சரியான இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடம் அளித்த பிறகு அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்க வேணும். அதுவும் அந்த வியாபாரிகள் எந்த இடத்துல இடம் தேர்வு செய்கிறார்களோ அந்த இடத்தை தேர்வு செஞ்சு அரசாங்கம் அவர்களுக்கு கடை வைப்பதற்கு நில ஒதுக்கீடு செஞ்சா அது அந்த கடைக்காரர்கள் அங்கே விற்பனை செய்ய முடியும். பொதுமக்களுக்கு சௌகரியமான இடத்துல கொடுக்கணும், கடைக்காரருக்கும் சரி சாதகமான இடத்தை அவர்கள் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய அந்த பகுதி தேர்வு செய்து இந்த அரசாங்கம் அந்த கடைக்காரர்களுக்கு அந்த கடை வைப்பதற்கு இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அவர்கள் கொடுக்காவிட்டாலும் அண்ணா திமுக ஆட்சி மலர்வது உறுதி. இந்த குன்னூர் நகராட்சி பகுதியிலே நகராட்சியில் கடை வைத்து நகராட்சியில் உடைய கடை வைத்திருக்கின்றவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எந்த இடத்தில் தேர்வு செய்கின்றீர்களோ அந்த இடத்திலேயே மாற்று இடம் கொடுக்கப்படும் என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைய தினம் எல்லா வகையிலும் ஊழல், ஊழலாத துறையே கிடையாது. எல்லா துறையிலும் ஊழல் இருக்குல்ல, நான் சொல்லிட்டே வந்தேன். இன்றைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடைங்க. 6000 மதுக்கடையிலையும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா அவர்கள் கூடுதலாக வசூல் செய்யறாங்கல்ல. அப்படி கூடுதலா வசூல் பண்ணிட்டு பொழுது ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா டாஸ்மாக் கடையில் கூடுதலாக வசூல் செய்வதன் மூலமாக ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் வருமானம் வந்துட்டு இருக்கு. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400, 4 ஆண்டுல 22,000 கோடி டாஸ்மாக் கடையில் முறைகேடு நடைபெற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? 2-3 நாளைக்கு முந்தி இந்த துறையினுடைய அமைச்சரே சொன்னார்ல, 10 ரூபா வாங்கினது உண்மைதான் சொன்னார்ல. நாங்க சொன்னது உண்மைதானே? மக்கள் சொல்றதை நாங்க அப்படியே சொல்றோம். கீழே இருக்கின்ற மக்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ அந்த எண்ணத்தை நாங்கள் அறிந்து அதை உங்களுக்கு திருப்பி சொல்றோம். 2 நாளைக்கு முந்தி இந்த துறையுடைய அமைச்சரே நாங்கெல்லாம் 10 ரூபா கூடுதலா வாங்கினது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பணம் எங்க போகுது? மக்கள் கேள்வி. இந்த பணம் எங்க போகுது? எந்த கணக்கில் இருக்குது? எந்த பாட்டில் எவ்வளவு பாட்டில் விற்பனை பண்ணீங்க? எவ்வளவு பாட்டில் திருப்ப பெற்றீங்க? அதுக்கு எவ்வளவு வசூல் ஆச்சு? கணக்கு இல்ல, இதுவரைக்கும் கணக்கு இல்ல. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே இதையெல்லாம் தோண்டி எடுத்து இந்த டாஸ்மாக் முறை கண்டுபிடிக்கப்பட்டு இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவரெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக உரிய முறையில் சட்ட நீதியாக தண்டனை பெற்று தருவோம். அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஆண்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. காற்றிலே பரவக்கூடிய வைரஸ், அந்த வைரஸ் பல பேர்த்த
இன்றைக்கு இரையாக்கி விட்டாங்க. என்ன இந்த கொரோனா வைரஸால் பல பேர் இறந்து விட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட சிறப்பான முறையில் மக்களை பாதுகாத்து கொரோனா வைரஸ் அந்த கொடிய நோயிலிருந்து காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக. கடுமையான சோதனை அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 12 மாதம் விலையில அரிசி, விலையில எண்ணெய், விலையில சர்க்கரை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொடுத்தோம்ல, பணம் கார்டுக்கு 1000 ரூபாய் பணம் வேற கொடுத்தோம். அதே நேரத்தில் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக குடும்பத்துக்கு 1000 ரூபாய் அந்த காலகட்டத்தில் கொடுத்தோம். கொரோனா காலத்தில் அதே காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தபோது எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் மகிழ்ச்சியோடு நம்முடைய மக்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட பல திட்டங்களை நிறுத்தப்பட்டு விட்டாங்க. இன்னைக்கு திருமண உதவி திட்டம், இன்றைக்கு இது மலை கிராமம் நிறைந்த பகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி, தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைந்த பகுதி, உழைக்கும் மக்கள் நிறைந்த பகுதி. அந்த இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு, இந்த ஏழை மக்களுக்கு மாண்பு அம்மார்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு 82,000 ரூபாய்க்கு, ஒரு சவரன் 82,000. தாலிக்கு திருமண உதவி திட்டம் 25,000 50,000 கொடுத்தோம். இன்னைக்கு அதிமுக ஆட்சி 10 ஆண்டு ஆட்சியில் 12 லட்சம் பேருக்கு கொடுத்தோம். 12 லட்சம் பேருக்கு 25,000 50,000 ஒரு சவரன். இன்றைக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக. அதையும் நிறுத்திட்டீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இந்த ரத்து செய்யப்பட்ட இந்த தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டத்தை அதிமுக ஆட்சி கொண்டு வந்து தொடரப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிகிறேன். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் இடம்பெறவர்களுக்கு மணமகளுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். திருமண உதவி திட்டத்திலே தேர்வு செய்வர்களுக்கு ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் தீபாவளியை மகிழ்ச்சியோடு நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக தரமான அற்புதமான சேலை கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி போதும் நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்கள் சேலை கொடுக்கப்படும். அதோட இன்னைக்கு இது மலை கிராமம் இருக்குது, நீலகிரி மாவட்டம் மலையில் கிராமம் நிறைந்த பகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, தாழ்த்தப்பட்ட மக்கள், இன்னைக்கு தோட்ட தொழிலாளர்கள் நிறைந்தவர்கள். அப்படி ஏழை மக்கள் வீடு இல்லாம, வீடு கூரை வீட்டில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு வீட்டு மனையே இல்லையாலும் இந்த மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் அற்புதமான காங்கிரீட் வீடு அதிமுக ஆட்சியிலே கட்டிக் கொடுக்கும். அனைத்து ஏழைகளுக்கு காங்கிரீட் மத்திய அரசோடு துணை கொண்டு பிரமாதமான பல லட்சம் மதிப்புல அவர்கள் வசிக்கின்ற அந்த பகுதியிலேயே அதிமுக அரசாங்கமே நிலத்தை விலைக்கு வாங்கி அந்த நிலமில்லாத ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தொழிலாளி ஏழை தொழிலாளிகளுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைய தினம் திருமதி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. அதிமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதான். அந்த அம்மா கனவு கண்டது என்னமோ தெரியல. திருமதி கனிமொழி அவர்களே, அதிமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது, வந்து வேணாலும் வந்து பாருங்க. நீங்களும் ஆள் வச்சு உடைச்சு பார்த்தீங்க, ஒன்னும் நடக்கல. ஆள் வச்சு அதிமுக ஆட்சி அதிமுக கட்டடத்தை நொறுக்கி பார்த்தீங்க, நொறுக்க முடியல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம், இதே புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம், இரண்டு தெய்வங்களும் அதிமுகவை எங்களுக்கு அருள்புரிந்து காத்தல்கிறது. நீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சீங்க, அதிமுக உடைக்க சதி செஞ்சீங்க, அதிமுக பிளக்க சதி செஞ்சீங்க. அதிமுகவை இன்றைக்கு எந்த விதத்திலும் அவர்கள் செயல்படக்கூடாது என்பதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக வெவ்வேறு விதத்தில் முயற்சி செஞ்சீங்க. அத்தனையும் முறியடிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். இது தொண்டர்களால் நிறைந்த கட்சி. ஆகவே இது உழைப்பால் உயர்ந்த கட்சி.
ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அண்ணா திமுகவை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. அத்தனை தொண்டனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார். எத்தனையோ பேரை கொம்பு சிவி கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் எத்தனையோ வழியை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவோ சோதனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை சோதனையும் இங்கே இருக்கின்ற மக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர் மூலமாக தூள் தூளாக்கப்படும். திரு கனிமொழி அவர்களே, அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கின்றது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து பார்த்து விட்டு செல்லலாம். இதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்த பொழுது உங்களுடைய கட்சி அலுவலகத்தை இங்கே திமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த கட்சியினுடைய தலைவி, புரட்சி தலைவி அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள். திமுக ரெண்டா போச்சு, ரெண்டா பிளந்து கிடந்தது. கருணாநிதி தடுமையாறி கொண்டிருந்தார். அப்பொழுது அதை பிரிந்து சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சி அலுவலகத்தை கைப்பற்ற நினைத்தார்கள். அதையும் அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக கட்சி தான் காப்பாற்றி கொடுத்தது என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றவருக்கு உதவி செய்துதான் பழக்கம். மற்றவருக்கு உதவி செய்துதான் பழக்கம். மக்களுக்காக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிக்காக இருந்தாலும் சரி. ஆனா திமுக எப்பொழுதுமே மக்களுக்கும் உதவி செய்து கிடையாது. தாங்களோடு இருக்கின்ற கட்சிக்கும் உதவி செய்ய, கூட்டணி கட்சிக்கும் உதவி செய்த வரலாறு கிடையாது என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல குன்னூர் நகராட்சியினுடைய திமுக துணைத் தலைவர், முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர், அவர் இந்த நகராட்சியில் டெண்டர் எடுப்பதில் பல ஊழல் நடைபெற்றதாக மனு கொடுத்திருக்கிறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல சட்டவிரோதமாக கட்டப்படும், சட்டவிரோதமாக கட்டடம் கட்டுறாங்க, அதுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இதுக்கெல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு எங்கெங்கெல்லாம் இந்த நகராட்சியிலே இன்னைக்கு தவறுதலாக கட்டிட அனுமதி கொடுத்தார்களோ கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை சம்பந்தப்பட்டவர் மீது எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.